வெல்கம் டு கோடேவோ. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இப்போ இருக்கிறது பைத்தான் தான். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ, மிஷின் லேர்னிங், ஸோ இந்த மாதிரி போடுறதுனால இதில் இருக்கிற மோஸ்ட் யூஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பைத்தான் தான் இருக்குது. ஸோ அந்த பைத்தானோட ஒரு ஃபுல் கோர்ஸ் தான் இந்த சீரீஸாக இருக்க போகுது. இதில் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸில் இருந்து ப்ரோக்ராமிங்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், கம்பைலர், இன்டர்பிரட்டர், பைத்தானில் இருக்க பேசிக் டேட்டா டைப், வேரியபிள்ஸ், இது எல்லாத்துலேருந்து பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸாக கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், இது எல்லாமே இந்த சீரீஸை கவர் ஆகும். ஓகேயா? ஸோ இதை இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக நிறைய குவிசஸ் இன் பிட்வீன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஃபன் ஃபேக்ட்ஸ், இது எல்லாமே இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சிட் பேக் அண்ட் சீரீஸ் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பைத்தானை செட்டப் பண்ணி ஆரம்பிக்கிறதுல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பைத்தான் செட்டப் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஃபர்ஸ்ட் python.org அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. ஓகேயா? ஸோ இந்த python.org அப்படிங்கிறதுல தான் நம்ம பைத்தானை ரன் பண்ணக்கூடியதுக்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பைத்தான் கோடை எடுத்து நம்மளுக்கு அவுட்புட் தரப்போகுது. ஓகேயா? ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது அதுவே சொல்லும். ஸோ நீங்கள் டவுன்லோட்ஸ் அமுக்குனீங்கன்னா உங்களோட பிளாட்ஃபார்முக்கு, அது விண்டோஸோ, மேக்ஓஎஸோ, லினக்ஸோ ஏதோ ஒன்றுக்கு அது என்ன ரெக்கமெண்டட் வெர்ஷனோ அது உங்களுக்கு தரும். நீங்கள் இதை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேயா? ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆகுது. இது டவுன்லோட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஎஸ்சி அப்படிங்கிறதையும் கூகுளில் சர்ச் பண்ணி என்டர் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதை உங்களுக்கு முதல் லிங்காக வரும். இதில் டவுன்லோட் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக மேக்குக்கான டவுன்லோட் பண்ணுறேன். இதே இதில் விண்டோஸ்க்கானது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிறதுல விண்டோஸ்க்கானதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ மேக்கானதை இப்போ டவுன்லோட் பண்ணுறேன் அண்ட் இதுவும் எனக்கு இப்போ டவுன்லோட் ஆயிரும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த விஎஸ் கோட் அப்படிங்கிறத நம்ம கோட் எடிட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இதில் தான் கோடை டைப் பண்ண போகிறோம். இந்த கோட் டைப் பண்ணதை ரன் பண்ணணும் இல்லையா? அந்த ரன் பண்ணுறதுக்கு அந்த பைத்தானோட அந்த கம்பைலர் ஒரு இன்டர்பிரட்டர் நமக்கு தேவை. இப்போ இந்த இன்டர்பிரட்டர் ஒரு கம்பைலர், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் போடலாம், பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே நம்ம சேர்ந்து படிப்போம். ஓகே? ஸோ டவுன்லோட் ஆகிட்டு போய் நம்ம கொஞ்சம் பேசலாமா? ஸோ பைத்தான் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் ஏன் பைத்தான்னு பேர் வச்சாங்க. ஸோ நம்ம குயிடோ வேண்ட்ரோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் ஒரு டச் ப்ரோக்ராமர். அவர் தான் பைத்தானை கண்டுபிடிச்சார். இவர் கூகுளில் வேலை பார்த்துட்ருக்கப்ப அவருக்கு நேரம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாக இருக்கப்போ க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான் பைத்தான். ஓகேயா? ஸோ நம்ம வெட்டியாக இருந்தால் போய் டீ குடிப்போம்லாம், அந்த மாதிரி அவர் வெட்டியாக இருந்தனால பைத்தான் க்ரியேட் பண்ணலாம். அவர் தான் பைத்தானுக்கு பைத்தான்னு பேர் வச்சார். ஏன் பைத்தான்னு பேர் வச்சார்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு காமெடி ஷோ இருக்கான். ஸோ அந்த காமெடி ஷோவோட பேர் மான்டீஸ் பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஷோவில் இருக்கிற அந்த பைத்தான் அப்படிங்கிறதுனால தான் அவர் பைத்தான் அப்படிங்கிறதுக்கு பேர் வச்சாராம். ஸோ யா, அதுதான் இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பைத்தான் விஎஸ் கோட் இது ரெண்டும் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்குது இல்லையா? இதில் இந்த ஆட் python.exe to path அப்படிங்கிற இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே? இதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ அது உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். இந்த ஆட் python to path அப்படிங்கிறது கொடுத்தா தான் நம்மளுக்கு டெர்மினல் இல்லை கமாண்ட் லைனில் ஃபியூச்சரில் எங்கேயாவது நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். அப்படி ஆட் பண்ணலை அப்படின்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் போய் அது ஆட் ஆகாது. ஓகே? ஸோ அந்த செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் டிக் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேயா? சரி, இது முடியட்டும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது ஒரு கோட் எடிட்டர். ஸோ இதில் நம்மளோட கோடை டைப் பண்ணி நம்ம அதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை ரன் பண்ணுறதுக்கு அந்த பைத்தான் அப்படிங்கிற அந்த ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம அடித்த கோடை ரன் பண்ணுறதுக்கு, இது நம்ம கோட் அடிக்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதுவே எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். இங்கே டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க.
இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ப்ராசஸில் எல்லாமே வந்து சிம்பிள் தான். இது முடிஞ்சோடனே நீங்கள் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகேயா? ஸோ இங்கே டவுன்லோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுதான் VSE அண்ட் அதே மாதிரி பைத்தான் அப்படிங்கிறதும் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பைத்தானை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இதில் கண்டினியூன்னு கொடுக்குறேன், வேறு எதுவுமே இல்லை. கண்டினியூன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அக்ரி பண்ணி இன்ஸ்டால் கொடுக்க வேண்டியது தான். என் பாஸ்வேர்ட் கேட்குது, நான் என் பாஸ்வேர்டு அடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இங்கே வந்து பைத்தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் இந்த IDLE அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். இப்போ இதை அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகணும். இது ஓப்பன் ஆகுதாங்கிறத பார்த்துக்கோங்க. இது டிஃபால்ட்டாக பைத்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து நம்ம கோட் அடிச்சுக்கலாம் வேணும்னா. ஓகேயா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம இதே மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பனே ஆயிடுவாப்பில். நீங்கள் இது இன்ஸ்டால்லாம் பண்ண வேணாம், இதை அப்படியே தூக்கி இந்த அப்ளிகேஷன்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டால் போதும், அதுவே உங்களுக்கு தானாக அங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஆமாம், இதுக்கு மேலே தேவையில்லை, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா VS கோடும் இருக்குது, பைத்தானும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேயா? சரி, இப்போ இங்கே அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IDLE, பைத்தான், VS கோட் எல்லாமே வந்துச்சு. இப்போ நான் VS கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேயா? ஓப்பன். ஸோ இந்த VS கோடை ஓப்பன் பண்ணுறப்ப க்ரியேட் பண்ணணும் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. இது உங்களுக்கு இப்படி வராது. நான் ஆல்ரெடி VS கோட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தால எனக்கு இப்படி வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெனு வந்து இந்த மாதிரி வெல்கம் டு VS கோட் அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஓகேயா? ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே தேவையானதை மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். எங்கள் மேலே வெல்கம்னு காமிக்கிற ஒரு எக்ஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும். நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தேவை உள்ளது தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா அவன் போயிடுவான். எனக்கு நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்கேன், சர்ச் வச்சுருக்கேன், எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இந்த 3 வச்சுருக்கேன். வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் மற்றதெல்லாம் நான் வந்து செக் பாக்ஸை எடுத்து விட்ருக்கேன். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ அது உங்களுக்கு பண்ணிக்கலாம். இப்போ பைத்தானில் நம்ம இதில் ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, பைத்தானுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. போய்கிட்டு நம்ம வந்து இதில் பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ண போகிறோம். இது சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல மைக்ரோசாஃப்ட் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை இன்ஸ்டாலுங்கிற பட்டன் அமுக்கினீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். அப்படி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அது லோடாகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2 விஷயங்கள் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகே, இந்த பைலான்ஸ் அப்படிங்கிறதும் பைத்தான் அப்படிங்கிற இது 2மே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே, தேவையான எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக்கலாம். அதை எப்படி பெருசாக்கிறதும் நான் சொல்லித்தரேன். ஓகேயா? இதில் செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, நான் எங்கே போயிருக்கேன்னா கோடில் செட்டிங்ஸ் அண்ட் தென் செட்டிங்ஸ் இதில் போயிட்டீங்க அப்படின்னா, இதில் எடிட்டரோட ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு முதலே காமிக்குது. இதில் டிஃபால்ட் ரெகுலர்லேருந்து நான் கூட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸில் வந்தீங்கன்னா டெர்மினல்னு ஒன்று இருக்கும். இந்த டெர்மினலில் கீழே இதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் இருக்கும். இந்த ஃபாண்ட் சைஸையும் நான் கூட்டி வச்சுருக்கேன். ஓகே, இது 2மே வந்து நம்மளுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கணுங்கிறதுனால நான் கூட்டி வச்சுருக்கேன். உங்களோட இஷ்டப்படி நீங்கள் இது எவ்வளோ சைஸ் வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகேயா? அகேன் நான் லைட் மோட் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா டார்க் மோட்னாலும் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானுக்குன்னு ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட எல்லா பைத்தான் ஃபைலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோரர் அமுக்கினீங்கன்னா அது வரும். இதில் ஓப்பன் ஃபோல்டருங்கிறத கொடுக்குறேன். இது நம்மளோட அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணுது. இதில் டாக்குமெண்ட்ஸில் நான் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் பைத்தான் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இந்த பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எம்டி ஃபோல்டர் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கும் ப்ராப்ளம் இந்த மாதிரி வெல்கம் பேஜ் தான் டிஃபால்ட்டாக வந்திருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் அப்படிங்கிறத அமைக்கி போய்க்கலாம், இல்லை நான் பண்ண மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? இங்கே நான் இப்போ ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக பைத்தான் ஃபைலாக அந்த மாதிரி கேட்கும். இதில் பைத்தான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? அப்படி பண்ணிங்கன்னா இங்கே அன்டைட்டில் 1 போட்டு வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க சிம்பிள் தான் நம்ம பைத்தானோட சிம்பிள். அது வந்துருச்சு அப்படின்னா ஓகே, அது பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நம்ம இங்கே என்ன பண்ணலாம், முதல்ல இதை சேவ் கொடுத்து பார்க்கலாம்.
சேவ் கொடுத்தா என்ன வருது, இது என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து இதுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கிறப்பையும் முதல்ல நம்ம எழுத போகிற கோடு வந்து இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஹலோ வேர்ல்ட் டாட் இந்த டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வரேன். அது என்ன அப்படின்னா எல்லா பைத்தான் ஃபைலும் எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னா டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குது, ஒரு பிடிஎஃப் ஃபைல்னா டாட் பிடிஎஃப்னு இருக்கும். இந்த மாதிரி பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே டாட் பிஒய் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். அதுதான் இது ஒரு பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதை நம்ம பைத்தான் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளேயே சேவ் பண்ணவான்னு கேட்குது. பேரை வச்சுட்டு நான் சேவ்னு கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் டாட் டிபிஐ இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை அப்படியே இங்கே தள்ளிடலாம். இதை தள்ளவும் செய்யலாம். இந்த பட்டன் நமக்குனாலும் அது தானாகவே போயிடும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணலாம். ஓகேயா? ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறத முதல்ல அடிச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், தானாகவே க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேயா? பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு அடிக்க போகிறோம். ஓகேயா? இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை அடித்து முடித்ததுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஒரு புள்ளி காமிக்குது. ஓகே, இந்த புள்ளி எதுக்கு அப்படின்னா நம்ம இதை சேவ் பண்ணலைங்கிறனால அந்த புள்ளி இருக்குது. இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். மேக்லனா Command+S. ஓகே, இதை சேவ் கொடுத்தீங்கன்னா புள்ளி வந்து இப்போ எக்ஸாம் ஆகிடுச்சு. அது போயிடுச்சா? இப்படி சேவ் பண்ணலாம். இல்லைனா ஃபைலில் போயிட்டு இங்கேயும் நீங்கள் சேவ் அமைக்கலாம். ஓகே, இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க. அது பக்கத்துலேயே இந்த ரன் பண்ணுறதுன்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகி அதில் இதோட அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவுட்புட் வரும். இதுதான் நம்மளோட அவுட்புட். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ இப்படி அவுட்புட் வந்துருச்சுன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அர்த்தம். இன்கேஸ் வரலை அப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி மேக்ஓஎஸில் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த எக்ஸ்கோட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அந்த டெவலப்பர் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டால் இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுங்க. இந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ் வந்து மேக்கில் இன்ஸ்டால் பண்ணால் தான் பண்ண முடியும்னு வரும். ஸோ அது மட்டும் எதுவும் வந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லிக்கோம். ஸோ இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக பைத்தான் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அடிப்பீங்க? இப்போ அதுக்கானதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.